இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார். நீங்கள் முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூடவே வரப்போகின்றது. நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நீதியில் நடத்தி பரலோகத்திலிருந்து எல்லா செழிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கூடுதலாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை போய் ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஸ்கூல் டேஸை மறக்க முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க. இப்போது நம்ம கான்டாக்டில் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட நம்ம மறக்க மாட்டோம். அப்பப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கெலாம் போய் விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம் நம்ம ஆசிரியர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் ஒரு நிகழ்வு கால் வருது. நம்ம என் கிளாஸ் ஓகேங்களா, 12th ஜி இஎல்எம்மில் படித்தேன். பொஷவாக்கம் எத்தனை பேர் தெரியும் தெரியல. பொஷவாக்கம் இஎல்எம்மில் படிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப க்ளோஸான சார், எங்கள் சார் தான். +1 +2க்கு அவர் தான் கிளாஸ் டீச்சர். அவ்வளோ அருமையான சார், அவ்வளோ தங்கமான சார் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் எங்கள் மேலே கை வச்சதில்லை, திட்டினதில்லை, அடித்ததில்லை, எதுவுமே சொன்னதில்லை. படித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கடா, இந்த விஷயம் நீ பண்ணு. படிக்காத பையனை கூட அவர் படிக்க வச்சுருவார். எப்படியா இருந்தாலும் அவர் மேலே எப்படி சொல்கிறதுனா, அது சாருன்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தோணாது. நம்ம உறவுகள் அப்படின்ற மாதிரி அப்பா அந்த ஸ்தானத்தில் பார்க்கும்போது எல்லாருமே அவ்வளோ அன்பாக சார்கிட்ட பேசி பழகினது, அவர் எங்களுக்கு டீச் பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் திடீர்னு நீ காலையில் ஃபோன் பண்ணி சார் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ போய் பார்க்கலான்னு போனோம். எல்லாருமே லீவ் போட்டோம், ஆஃபீஸ் லீவ் போட்டு போய் பார்க்கலான்னு போனோம். ஸோ போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சீக்கிரமாகவே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 மணின்னு சொன்னாங்க. 12 மணிக்கே எல்லாம் சீக்கிரம் ப்ராசஸ் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை நேற்று தினம் அவர் இறந்துட்டாராம் காலையில். ஸோ ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடன்னு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வீட்டாண்ட போய் விசாரிச்சுட்டு அவர் கல்லறைக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஏன் இந்த விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயம் மறக்க முடியாது. எனக்கு என் ஸ்கூல் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆசிரியரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவருடைய ஆன்ம இலைப்பாச்சுக்காக கண்டிப்பாக செபிக்கலாம். அவர் பேர் பார்த்திங்கன்னா ஜோசப் ஜெய்சிங் சார். ஸோ அவருக்காக செபிக்கலாம், அவர் குடும்பத்துக்காக நம்ம செபிக்கலாங்க. இன்றைய நாள் அன்பு, அதான் சொன்னோம் பார்த்திங்களா, நம்ம ஒருத்தவங்கள எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க எப்படி நம்மளை நேசிக்கிறாங்கன்றது தான் அளவு கடந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம சொல்லி கொடுப்போமேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதை நம்ம வெளிப்படுத்துவோம். தம்பி இந்த விஷயம் நீ பண்ணு, உனக்கு இது தான் வரும். படிக்கிற பையனுக்கு படிப்பு தான் அவனை ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம படிக்காத பையனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் கொடுப்போம். தம்பி உனக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தரேன், இதை நீ படித்து இப்படிலாம் அப்படிலாம் படிச்சு என்ன பண்ணுவாங்க, குறித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரியாத விஷயத்தை மற்றவங்க நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. அவனுக்கு தெரியலப்பான்னு சொல்லி நம்ம கேலியாக பார்த்து சிரிக்கிறது மட்டும்தானா? தெரியாத விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக் கொடுக்க போகிறோம். இல்லாதவருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். அன்பான ஒரு உள்ளங்கள் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ இன்றைய நாள் நமக்கு அந்த மாதிரியான உறவுகள் கிடச்சிட்டா விட்டுறாதீங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செழிப்பாக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பை கொடுங்க, அது அன்பாகவே கொடுங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, இப்பொழுதே எங்கள் இதயத்தினுள் கிரியை செய்யும் ராஜா. என்னுடைய பழைய குணங்களை இயேசுவின் நாமத்தினாலே விட்டு விடுகின்றனப்பா. ஆண்டவரே, எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும் வல்லமையை எடுத்து எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, எங்களுக்கு தைரியத்தோடு நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏசப்பா, நாங்கள் மீண்டும் விழுந்துடாதபடி எங்களை நீங்கள் தாங்கி பிடிப்பீங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே. விழுந்த போதெல்லாம் என்னை தாங்கி பிடித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகளே மகனே கலங்காதீங்க என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தின் பிரகாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயலாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்குறோம் ஏசப்பா. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ.